டியர் குட்டீஸ் அனைவருக்கும் வணக்கம், வந்தனம், நமஸ்கார். இன்னைக்கு நம்ம கிராசிங் ஓவர் என்று அழைக்கப்படுகின்ற குறுக்கே கலத்தல் அல்லது குறுக்கேற்றம் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு கான்செப்டை பற்றி பார்ப்போம். வாட் இஸ் கிராசிங் ஓவர் போகிறதுக்கு முன்னாடி the meiotic cell division or a reduction cell division takes place in the gametic, the germinal cells. Meiosis என்பது இனப்பெருக்க மண்டலத்திலே நடைபெறக்கூடியது. இன செல்கள் உருவாக்கத்தின் பொழுது நடைபெறும் என்பது நமக்கு தெரியும். In the end of meiosis, the chromosome number is reduced to half, so meiosis is said to be the reduction cell division. Meiosis ஏற்படுவதன் இறுதியில் குரோமோசோம்களின் எண்ணிக்கை பாதியாக குறைக்கப்படுவதால் அதை நாம் குன்றல் பகுப்பு என அழைப்போம் என்பதும் தெரியும். And it's of three types, namely the zygotic meiosis, gametic meiosis and sporic meiosis. அது மூன்று வகைப்படும் என்பதையும் நாம் 11th ஸ்டாண்டர்டில் படித்தோம். கேமெட்டிக் மியாசிஸ், கேமெட்டிக் குண்டல் பகுப்பு, ஜைகோட்டிக் மியாசிஸ், ஜைகோட்டிக் குண்டல் பகுப்பு அண்ட் ஸ்போரிக் மியாசிஸ், ஸ்போரிக் குண்டல் பகுப்பு அல்லது ஸ்போர்கள் உருவாகும் பொழுது நடைபெறும் குண்டல் பகுப்பு என மூன்றாக பிரித்திருக்கிறார்கள் என்பது தெரியும். அந்த மியோசிஸ் போது கிராசிங் ஓவர் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு முக்கியமான நிகழ்வு நடைபெறுகிறது. At the time of meiosis, one important phenomenon called crossing over takes place. குறுக்கே கலத்தல் அல்லது குறுக்கேற்றம் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு நிகழ்வு நடைபெறும். This crossing over is responsible for recombination. இதுதான் மறுசேர்க்கைக்கு காரணமாக இருக்கும். Leads to the formation of new varieties. புதிய வகைகள் உருவாவதற்கு காரணமாக இருக்கும். And plays an important role in evolution. பரிணாமத்திலே முக்கிய பங்கு வகிக்கும் என்பது உங்களுக்கு தெரியும். அதை பற்றி பார்ப்போம். What is crossing over? குறுக்கே கலத்தல் என்றால் என்ன இங்கே பார்ப்போம். இருந்தாலும் முதல்ல ஒரு டெஃபினேஷன் கொடுத்துட்டு போகிறேன். Exchange of genetic materials takes place between the non-sister chromatids of the homologous chromosome is said to be crossing over. ஒத்திசைவான குரோமோசோம்களின் சகோதரி அல்லாத குரோமாட்டிக் துண்டுகளுக்கிடையே நடைபெறுகின்ற ஜீன்களின் பரிமாற்றத்தை, குரோமோசோம் துண்டுகளின் பரிமாற்றத்தை நாம் குறுக்கே கலத்தல் என அழைக்கிறோம் அல்லது குறுக்கேற்றம் என அழைக்கிறோம். The exchange of genetic materials takes place between the non-sister chromatids of the homologous chromosome. ஒத்திசைவான குரோமோசோம்களின் சகோதரி அல்லாத குரோமாட்டிக் துண்டுகளுக்கிடையே நடைபெறுகின்ற ஜீன்களின் பரிமாற்றத்தை நாம் குறுக்கே கலத்தல் என அழைக்கிறோம். இது டெஃபினிஷன். அப்புறமா உள்ள வரப்போ திருப்பி பார்ப்போம். The term crossing over coined by the scientist T.H. Morgan. T.H. Morgan என்று அழைக்கப்படுகின்ற அறிவியல் அறிஞர் தான் குறுக்கேற்றம் என்று அழைக்கப்படுகின்ற சொல்லை முதலில் புனைந்தவர். இது எப்போ நடக்கும்? மியாசிஸ். மியாசிஸில் எப்போ நடக்கும்? மியாசிஸ் 1. மியாசிஸ் 1ல் எப்போ நடக்கும்? அதாவது குண்டல் பகுப்பு 1ல் பேக்கெட்டிங் ஸ்டேஜ் என்று அழைக்கப்படுகின்ற பேக்கினீமா நிலையின் பொழுது நடைபெறும். அந்த பேக்கெட்டிங் அப்படிங்கிற ஸ்டேஜை ஞாபகம் அல்லது பேக்கினீமா, அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மியாசிஸ் 1, prophase 1, packaging stage, the important phenomena crossing over takes place. குண்டல் பகுப்பு 1, புரோநிலை 1, பேக்கினீமா நிலையின் பொழுது குறுக்கேற்றம் அல்லது குறுக்கே கலத்தல் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு முக்கியமான நிகழ்வு நடைபெறுகிறது. அது போகிறதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் கொடுத்துருக்கா. எங்கே நடக்கும்னு இப்போ தான் சொன்னேன். டெஸ்டஸ் விந்தகம், ஓவரி அண்டகம், ஆண்ட்ரோஷியம் மகரந்தத்தால் வட்டம், கைனோஷியம் சூலக வட்டம், த ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் ரீப்ரொடக்டிவ் செல்ஸில் நடக்கும் அப்படிங்கிறது ஞாபகம். எப்போ நடக்கும்னா அந்த டைம் ஆஃப் கேமெட்டோஜெனசிஸ். கேமெட்டுகள் உருவாகின்ற சமயத்தில் நடைபெறும். ஸ்பெர்மட்டோஜெனசிஸ் விந்து செல் ஆக்கம், ஊஜெனசிஸ் அண்ட செல் ஆக்கம், மைக்ரோஸ்போரோஜெனசிஸ் மகரந்த உருவாக்கம், மெகாஸ்போரோஜெனசிஸ் மெகாஸ்போர் உருவாக்கம் என்று அழைக்கப்படுகின்ற நிகழ்வின் பொழுதுதான் இது நடைபெறும். வெரி ரேர்லி கிராசிங் ஓவர் டேக்ஸ் பிளேஸ் டியூரிங் மைட்டாசிஸ் ஆல்சோ. ரொம்ப ரேர் கண்டிஷனில் மைட்டாசிஸ் போது கூட கிராசிங் ஓவர் நடக்கலாம் அப்படிங்கிறது இப்போ ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ஸ்டெப்புக்கு வரப்போம். திஸ் கிராசிங் ஓவர் இன்வால்வ்ஸ் மெக்கானிசம் ஆஃப் கிராசிங் ஓவர், குறுக்கேற்றத்தின் செயல்நுட்பம். கிராசிங் ஓவர் இன்வால்வ்ஸ் 4 ஸ்டேஜஸ், நேம்லி synapses or synthesis, இணை சேர்தல். Second is tetrad formation, நான்கமை உருவாதல். Third is crossing over,
குறுக்கேற்றம். Fourth is terminalization, முடிவுறுதல் என்று அழைக்கப்படுகின்ற 4 படிகளில் நடைபெறுகிறது. First step is synapsis, இணை சேர்த்தல். Second step is non-gamet, tetrad formation. Third step is crossing over, குறுக்கேற்றம். Fourth step is terminalization, முடிவுறுதல் என்று அழைக்கப்படுகின்ற ஒன்று. இப்போ ஃபர்ஸ்ட் வருவோம். இப்போ நம்மள்கிட்ட 46 chromosome இருக்குங்கிறத மறந்துடுங்க. We have just 2 chromosomes. You think we have just 2 chromosomes. Meiosis-ல என்ன ஆகும்னா meiosis 1, prophase 1, zygote stage, leptotene, zygote, pachytene, diplotene, diagynesis அப்படின்னு prophase 1ல 5 ஸ்டேஜ் இருக்கு. ரெண்டாவது ஸ்டேஜுக்கு zygote பேர். இப்போ நம்மள்கிட்ட 2 குரோமோசோம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது என்னவா இருக்கும்? இட் இஸ் இந்த ஃபார்ம் ஆஃப் குரோமாட்டின் ரெட்டிகுலம், நியூக்ளியஸ் உள்ள குரோமாட்டின் வலைபின்னல் அமைப்பாக காணப்படும். During zygoma stage, the chromatin reticulum contains to form the chromosome. Chromatin வலைபின்னல் அமைப்பானது ஜைகோனிமா நிலையின் பொழுது தடித்து குட்டையாக்கி குரோமோசோமாக மாறும். One from the paternal side and other from the maternal side. ஒன்று தாய் தந்தையிடமிருந்தும் மற்றொன்று தாயிடமிருந்தும் வந்திருக்கும். During zygoma stage, pairing of homologous chromosomes takes place. These chromosomes are morphologically identical. இந்த குரோமோசோம்கள் அமைப்பொத்த குரோமோசோம்கள் ஆகும். இந்த ஒத்திசைவான குரோமோசோம்கள் ஜோடியுறும் நிகழ்விற்கு சினாப்சிஸ் என்ற பெயர். அதைத்தான் தமிழிலே இணை சேர்தல் என்று அழைக்கிறார்கள். So pairing of homologous chromosome is said to be synapsis, one from the paternal side and other from the maternal side. ஜைகோனிமா ஸ்டேஜில் தாயிடமிருந்து வந்த குரோமோசோமும் தந்தையிடமிருந்து வந்த குரோமோசோமும் அருகருகே வந்து நிற்கும். இதனைத்தான் நாம் இணை சேர்தல் என அழைக்கிறோம். Then the homologous chromosome undergo longitudinal split. மேல்புறத்தையும் கீழ்ப்புறத்தையும் பிரிகை அடையும். அப்போ இங்கே 2 குரோமாட்டிட் இருந்தது, இங்கே என்னவா மாறிடும்? 4 குரோமாட்டிடாக மாறிடும். அது போகிறதுக்கு முன்னாடி pairing of homologous chromosome is said to be synapsis. And the paired homologous chromosomes are called as bivalents. குரோமோசோம்கள் ஜோடியுறும் நிகழ்விற்கு இணை சேர்தல் என்று பெயர். இணை சேர்ந்த பிறகு அவை இணை சேர்ந்த ஜோடிகள் பைவேலண்ட்கள் என்று அழைக்கப்படுவார்கள். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? 2 குரோமோசோமும் இது மாதிரி நீள்வாக்கில் பிளவடையும். It undergo longitudinal split. இப்படி ஸ்பிளிட் ஆகிறப்ப மேலேருந்து கீழே இந்த ஒரு சென்ட்ரோமியர்ல 2 குரோமாட்டிடுக்கு பதில் 4 குரோமாட்டிட் இருப்பான். Each centromere with 4 chromatids. This condition is said to be tetrad. ஒரு குரோமோசோமிலே நீள்வாக்கில் பிளவடைவதன் காரணமாக பிரிவடைவதன் காரணமாக 4 குரோமாட்டிடுகள் காணப்படும். ஒரு குரோமோசோமில் 4 குரோமாட்டிடுகள் காணப்பட்டால் அல்லது ஒரு சென்ட்ரோமியரிலே 4 குரோமாட்டிடுகள் காணப்பட்டால் அதற்கு டெட்ரட் நிலை என்ற பெயர். அந்த டெட்ரடை தான் இப்போ தமிழில் 4 சொல்லியிருக்கு. இது 2 ரியல் பேரண்டல் குரோமாட்டிட்ஸ். இது அப்பாட்டேந்து வந்த குரோமோசோம், இது அம்மாட்டேந்து வந்த குரோமோசோம். இவா 2 பேருக்கு சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ் இருக்கு. The parental chromatids are known as sister chromatids. தந்தையிடமிருந்தும் தாயிடமிருந்தும் வந்து குரோமோசோமில் காணப்படுகின்ற குரோமாட்டிடுகளை நாம் சகோதரி குரோமாட்டிடுகள் என அழைக்கிறோம். இப்போ இது பிரிஞ்சு இந்த பக்கம் புதுசாக 2 விழுந்திருக்கு, இது பிரிஞ்சு இந்த பக்கம் புதுசாக 2 ஃபார்ம் ஆயிருக்கு. The newly formed chromatids are known as non-sister chromatids. நீள்வாக்கில் பிரிகையடைவதன் காரணமாக இரட்டிப்படைவதன் காரணமாக தோன்றிய புதிய குரோமாட்டிடுகளுக்கு சகோதரி அல்லாத குரோமாட்டிடுகள் என்று பெயர். The sister chromatids never participate in crossing over. சகோதரி குரோமாட்டிடுகள் எப்பொழுதும் உண்மையான பெற்றோரிடமிருந்து வந்த குரோமாட்டிடுகள் எப்பொழுதும் குறுக்கே கலத்தலில் ஈடுபடாது. The only newly formed chromatids or the newly formed chromatids alone undergo crossing over. புதிதாக தோன்றிய சகோதரி அல்லாத குரோமாட்டிடுகள் மட்டும்தான் குறுக்கே கலத்தலில் ஈடுபடும். அப்ப புரிஞ்சிருப்பேன், இது 2 ரியல் குரோமாட்டிட்ஸ், உண்மையான குரோமாட்டிடுகள், பெற்றோரிடமிருந்து வந்த குரோமாட்டிடுகள், அவர்களுக்கு சிஸ்டர் குரோமாட்டிட், சகோதரி குரோமாட்டிட் என்ற பெயர். The newly formed chromatids are known as non-sister chromatids. புதிதாக உருவாக்கிய குரோமாட்டிடுகளுக்கு சகோதரி அல்லாத குரோமாட்டிடுகள் என்ற பெயர். What is crossing over? The exchange of genetic material takes place between the non-sister chromatids of the homologous chromosome is said to be crossing over.
ஒத்திசைவான குரோமோசோம்களில் சகோதரி அல்லாத குரோமாட்டிக் துண்டுகளுக்கிடையே நடைபெறுகின்ற ஜீன்களின் குரோமோசோம் துண்டுகளின் பரிமாற்றத்தை தான் நாம் குறுக்கே கலத்தல் என அழைக்கிறோம். That means only the non-sister chromatids participate in the crossing over. சகோதரி அல்லாத குரோமாட்டிக் துண்டுகள் மட்டுமே குறுக்கே கலத்தலில் ஈடுபடும். The point in which crossing over takes place is said to be chiasma. எந்த புள்ளியிலே குறுக்கே கலத்தல் நடைபெறுகிறதோ அந்த புள்ளியினை கயாஸ்மா என்று அழைப்பார்கள். இதுக்கு தான் ஒருத்தர் ஹெல்ப் பண்றாங்க. அதுக்கு தான் நம்ம புக்கில் கொடுக்குறப்ப சினாப்டோனிமல் காம்ப்ளெக்ஸ் ஃபிலமெண்ட்னு சொல்லிட்டு, இங்க சினாப்சிஸ் நடந்த அப்புறம் கிராசிங் ஓவர் நடக்கிற சமயத்துல, அதாவது இணை சேர்தல் நடந்து குறுக்கேற்றம் நடைபெறுவதற்கு சில இழைகள் உதவுகின்றன. அந்த இழைகளுக்கு பேர் சினாப்டோனிமல் காம்ப்ளெக்ஸ், இணை பிணைப்பு கூட்டமைப்பு என்று பெயர். இந்த பாயிண்ட்ல தான் கிராசிங் ஓவர் நடக்கும். அதான் இந்த இடத்துல வரிசையாக எழுதியிருக்கேன். இது போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, சினாப்சிஸ்ல சில டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன் இஸ் ப்ரோசென்ட்ரிக், மையம் தொடங்கி. இங்க உடையிறது பாருங்களேன், இது பாருங்க. ஃபர்ஸ்ட் இது ஒரு குரோமோசோம்னு வச்சுக்கோங்களேன். இது மேலேயும் கீழே இருக்கிறவா குரோமாட்டிக். ஓகேயா? இந்த இடத்துல அதே மாதிரி இந்த இடத்துல இன்னொரு குரோமோசோம் வரும். இது அப்பாட்டேருந்து வந்ததுன்னு வச்சுக்கோங்க, இது அம்மாட்டேருந்து வந்ததுன்னு வச்சுக்கோங்க. இட் இஸ் ஃப்ரம் மதர். இப்போ ரெண்டு ஜோடி சேர்றா பத்தி ஒன்றும் பேரிங் ஸ்டார்ட் ஃப்ரம் த மிடில் கொடுத்துட்டு பாருங்க. ஸ்டார்ட் ஃப்ரம் த மிடில் ஆஃப் த குரோமோசோம்னா இங்கேருந்து இணை சேர ஆரம்பிக்கும். இங்கே வந்து இப்படி இணை சேருவோம். செகண்ட் இஸ் ப்ரோ டெர்மினல், நுனி தொடங்கி. நுனியில பார்த்தெல்லாம் உங்களுக்கு தெரியும், இங்கேருந்து வந்து இப்படி பக்கத்தில் வந்து நிற்கிறது. டெலோமியர், the terminal part of the chromosome is said to be telomere என்று படிச்சிருப்பேன். குரோமோசோமின் முனைப்பகுதிக்கு டெலோமியர் என்ற பெயர். அந்த நுனியிலேருந்து வந்து உங்களுக்கு இணை சேர்ந்ததுன்னா அதுக்கு என்ன பேர்? ப்ரோ டெர்மினல்னு பேர். ஃபர்ஸ்ட் சொன்னது ப்ரோசென்ட்ரிக், ஸ்டார்ட் ஃப்ரம் த சென்டர், மையத்திலிருந்து சேர்ந்து இணைத்து வைங்க. சென்ட்ரோமியர்னே படிச்சிருப்போம், அதனால சென்ட்ரிக். இந்த பேரிங் ஸ்டார்ட் ஃப்ரம் த சென்டர், இணை சேருதல் என்பது குரோமோசோமின் மையத்திலிருந்து துவங்கும். ப்ரோ டெர்மினல், பேரிங் ஸ்டார்ட் ஃப்ரம் த டெலோமியர், குரோமோசோமின் முனைப்பகுதியிலிருந்து இணை சேர ஆரம்பிக்கும். அண்ட் ஃபைனலி ரேண்டம், இயல்பிலா இணை சேர்தல், எப்படி வேணாலும் இருக்கலாம், எந்த பகுதியிலிருந்து வேணாலும் தே மே பேர். இது கொஞ்சம் டைப்ஸ் கொடுத்துருக்கா, அது ஒன்றும் ஸ்பெஷல் இல்லை. தென் கிராசிங் ஓவர் சொல்லி கொடுத்தேன். என்னன்னு சொல்லிட்டு எங்கே கிராசிங் ஓவர் கிடையாது அப்படின்னா மேல் ட்ரோசோஃபைலா. கிராசிங் ஓவர் இஸ் ஆப்சென்ட் இன் மேல் ட்ரோசோஃபைலா. இது முக்கியமாக ஞாபகம். ஆண் பழப்பூச்சியிலே, ஆண் ட்ரோசோஃபைலாவிலே கிராசிங் ஓவர் காணப்படாது. கிராசிங் ஓவர் முடிஞ்சிருக்கு, ஜீன்ஸ் எல்லாம் எக்ஸ்சேஞ்ச் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த கயாஸ்மாவிலேருந்து பிரியும். ஸோ terminalization is nothing but the displacement of chiasma after the crossing over. குறுக்கேற்றம் முடிந்த பிறகு இந்த கயாஸ்மா புள்ளியிலிருந்து குரோமோசோம்கள் பிரிகை அடைகிறது பாருங்களேன். அதுக்கு தான் என்ன பேர்? முன்னாடி கோடியினை அடைதல் அப்படின்னு சொல்லியிருந்தா இதுக்கு முடிவுறுதல் என்று கொடுத்துருக்காங்க. பழைய சிலபஸ்லாம் படிக்கிறப்ப டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் கயாஸ்மா, கயாஸ்மாவிலிருந்து பிரிதலுக்கு கோடியினை அடைதல் என்று பெயர். இங்கிலீஷில் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் கயாஸ்மா இஸ் said to be terminalization. குரோமோசோம்கள் கயாஸ்மாவிலிருந்து குறுக்கே கலத்தல் முடிந்த பிறகு, குறுக்கேற்றம் முடிந்த பிறகு பிரிகை அடைவதற்கு கோடியினை அடைதல் என்ற பெயர். அதுக்கு பேர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா முடிவுறுதல் என்று கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து எழுதணும்னா மெக்கானிசம் ஆஃப் கிராசிங் ஓவர். நம்ம முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, கிராசிங் ஓவருக்கு முன்னாடி சினாப்சிஸ் எப்போ நடக்கும், அதாவது இணை சேர்த்தல் பேரிங் ஆஃப் ஹோமோலாகஸ் எப்போ நடக்கும் அப்படின்னா ஜைகோனிமா. கிராசிங் ஓவர் எப்போ நடக்கும்? பேக்கினிமா. டெர்மினலைசேஷன், முடிவுறுதல் என்பது எப்பொழுது நடைபெறும் அப்படின்னா டயாகைனன்சிஸ் நிலையில். தட்ஸ் ஆல். இதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். திருப்பி அந்த டெஃபினிஷன் மறந்துடாதீங்க. The exchange of genetic material takes place between the non-sister chromatids of the homologous chromosome is said to be crossing over. ஒத்திசைவான குரோமோசோம்களில் சகோதரி அல்லாத குரோமாட்டிக் துண்டுகளுக்கிடையே நடைபெறுகின்ற ஜீன்களின் பரிமாற்றத்தை தான் நாம் குறுக்கே கலத்தல் என அழைக்கிறோம். தேங்க்ஸ் அ லாட். தேங்க்யூ.